லாக்டு. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படம் ஆரம்பத்தில் ஹீரோவுக்கு ஸ்கூல் போகிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்துக்கிறது வளர்க்குறது எல்லாம் ஹீரோ மட்டும்தான். அந்த பொண்ணோட அம்மாவெல்லாம் காட்டலை. இதில் ஹீரோ கிட்ட ஒரு வேன் இருக்குது, ஒரு வேன் வச்சுருக்காரு. அந்த வேனில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு இந்த சர்வீஸ்க்கு கொண்டு போய் விடுறாரு. ஏதோ பிரச்சனை, கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் அவங்களும் கால் பண்ணி இந்த மாதிரி வர சொல்கிறாங்க. ஹீரோ அந்த வேன் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த வேனை ரெடி பண்ணதுக்கான பணத்தை ஹீரோவால் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோ கிட்ட பணம் இல்லை அப்படின்னு. அவர் கையில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் கொடுக்குறாரு. இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஹீரோவும் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. முழு பணத்தை வச்சா மட்டும்தான் உன்னோட வேனை நீ கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு வேறு வழி இல்லை. அவங்க கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த ஆளோட வேலெட்டை திருடுறாரு. அந்த வேலெட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோ நினச்ச அளவுக்குலாம் பணம் இல்லை. இதுக்கப்புறம் ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்கக்கிட்டலாம் இந்த பணத்தை பற்றி கேட்கும்போது அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு. இதுக்கப்புறமாவது நம்ம திருடினா மட்டும்தான் நம்மளோட வேன் நம்ம கைக்கு வந்து சேரும் அப்படின்னு இவர் ரோட்டில் நிற்கிற ஒவ்வொரு காரோட டோரையும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த காரோட டோர்லாம் வந்து லாக் ஆகிருக்கு. அப்போ தூரமாக ஒரு லக்ஸுரி கார் ஒன்று நிற்குது. அந்த காரோட டோர் ஓப்பனில் இருக்குது. இவர் அந்த காருக்குள்ளே போய் அந்த டோரை வந்து லாக் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த பணம் ஏதாவது இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குறாரு. அதுக்குள்ளே பணம் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சரி, இந்த காரையாவது கொண்டு போய் வித்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அதாவது அந்த காரோட கீயை தேடி பார்க்குறாரு, அந்த காருக்குள்ளே இருக்கா அப்படின்னு. அந்த காரோட கீயும் இல்லை அப்படின்னு. அந்த காரை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த டோர் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேனர்லாம் வச்சு அந்த விண்டோஸை உடைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதெல்லாம் இந்த புல்லட் ப்ரூஃபாக இருக்க வச்சு அதை உடைக்க முடியல. ஹீரோவும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே நடக்கலை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த காரோட டிஸ்பிளேல இருந்து எவனோ ஒருத்தன் பேசுகிறான். அவன் யார், எதுக்காக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறான், அதுலேயும் இந்த காரோட டோரை எதுக்காக அப்படி ஓப்பனில் வச்சுருந்தான். ஹீரோ இதுக்கப்புறம் அந்த காரை விட்டு தப்பிச்சு வெளியே வந்தாரா இல்லையா, எப்படி தப்பிச்சாரு, இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்களா என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு செம்ம சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த டென்ஷன் பில்டிங்கை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் வந்து ஒரு சைக்கோத்தனமான ஆள். எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது. இந்த மாதிரி அந்த கார் சீட்டில் கரண்ட் ஷாக் வச்சுருக்கான். ஹீரோ கோவத்தில் என்ன வெளியே விடுறா அப்படின்னு கெட்ட வார்த்தைலாம் பேசும்போது அவருக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கான். அப்புறம் இந்த ஏசியை ஃபுல் பண்ணிவிட்டு அவரை வந்து இந்த மாதிரி நடுங்க வைக்கிறது, அந்த காருக்குள்ளே ஹீட் அதிகமாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறான். இதில் ஹீரோ துப்பாக்கியால் அந்த விண்டோவை ஷூட் பண்ணும்போது அப்படியாவது தப்பிச்சு போகலாம் அப்படின்னு அந்த புல்லட் வந்து அவரோட காலில் பட்டு அவருக்கு தண்ணி மாதிரி ரத்தம் போகும். அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ எப்படியாவது அந்த காரை விட்டு தப்பிச்சு ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். இந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஒரு டென்ஷன் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தில் இந்த டென்ஷன் பில்டிங் வந்து நிறைய இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அதாவது இப்போ ரியலாக யாராவது காருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாமே ஹீரோ வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் இந்த அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான், ஒரு வாட்டி பார்க்கலாம்.